அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேஷின் பணிவான வணக்கம். இந்த வீடியோல நம்ம எதை டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கோல்டெல்லாம் நமக்கு ஃப்ரைடே ஒரு 1379 பாயிண்ட்ஸ் அப் கொடுத்துருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் சில்வர் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 9170 பாயிண்ட்ஸ் மேலே வந்திருக்கு எம்சிஎக்ஸ்ல. ஸோ இது கண்டினியூ ஆகுமா, எதனால இந்த க்ரோத் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் யூஎஸ் ஆயில், நேச்சுரல் கேஸ்ல, அப்புறம் கோல்டு, சில்வர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி சார்ட் பேட்டர்ன்ஸ் இப்போதைக்கு கிரியேட் ஆயிருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் கோல்டு அண்ட் சில்வர் எதனால ஒரு growth கொடுத்துருக்கு ஒரே நாள்ல இவ்வளோ பெருசு அப்படின்னா, அதில் மெயின் ரீசன் ஃபெட் ரேட் கட். அதாவது ஃபெட் ரேட் கட் கட் பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸஸ் அடிபட்டு இருக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா கோல்டு அண்ட் சில்வர் நல்லாவே ஒரு growth கொடுத்துருக்கு. அது மட்டும் இல்லாம இப்போ தேர்ஸ்டே யூஎஸ் மார்க்கெட் ஹாலிடேவா இருந்தது. தேங்க்ஸ் கிவிங் பண்டிகைனால ஒரு ஹாலிடேவா இருந்தது. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா யாரும் பையோ செல்லோ யூஎஸ்ல பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் டே ஓப்பன் ஆன மார்க்கெட் பிளஸ் இந்த ஃபெட் ரேட் கட் ஹோப்ஸ் இந்த ரெண்டுமே சேர்ந்து பார்த்தீங்கன்னா கோல்டு அண்ட் சில்வரை வேற லெவல்ல கொண்டு போய் நிறுத்தி இருக்கு. அதாவது சில்வர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பிரேக் அவுட்டே நடந்திருக்கு. இந்த இது கண்டினியூ ஆகுமா, இப்போ ஒரு ஸ்விங் டார்கெட்டும் பார்க்கலாம். இன்ட்ராடே பத்தி கிடையாது, நான் ஒரு ஒன் டே கேண்டில்ல வச்சு தான் பார்த்தீங்கன்னா சொல்ல போறேன். ஸோ அதனால இது ஒரு ஸ்விங் டார்கெட் எவ்வளவு தூரம் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இது முழுக்க முழுக்க ஒரு எஜுகேஷனல் பர்பஸ் வீடியோ தான். ஸோ நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணனாலோ ட்ரேட் பண்ணனாலோ உங்களோட ஃபினான்சியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிட்டு ஸோ நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் கோல்டு பார்க்கலாம். இப்போ கோல்டு ஃபாரெக்ஸ் ரேட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட $4218 ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதோட பிரேக் அவுட் லெவல் எதுவா இருக்கு அப்படின்னா 4244 தான் பார்த்தீங்கன்னா கோல்டுக்கான பிரேக் அவுட் லெவல். ஸோ அது மட்டும் இல்லாம ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்னா இப்போதைக்கு ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் வச்சிருக்கிறது ஒன் டே கேண்டில். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல ஒரு ட்ரெண்ட் லைன் பிளஸ் ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன். ஸோ இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னோட பிரேக் அவுட் லெவல் 4244. ஸோ இதுக்கு மேல ஒரு ஒன் டே கேண்டில் ஆச்சு க்ளோஸ் வச்சது அப்படின்னா ஸோ நெக்ஸ்ட் டார்கெட் $4400 வரைக்கும் ரீச் ஆகக்கூடிய ஒரு பாசிபிலிட்டிஸ் கோல்டுல இருக்கு. இல்லை அப்படின்னா இந்த இடம் பார்த்தீங்கன்னா அகைன் ரெசிஸ்டன்ஸா ஒர்க் அவுட் ஆகும். அதாவது $4244 அகைன் ரெசிஸ்டன்ஸா ஒர்க் அவுட் ஆகும். இதையும் தாண்டி கேண்டில் மேல ஒரு க்ளோஸ் வைக்கணும். ஸோ வச்சா மட்டும்தான் அகைன் 4400 போகுமே தவிர இல்லைன்னா இந்த இடம் மறுபடியுமே பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸா ஒர்க் அவுட் ஆகக்கூடிய சான்சஸ் கோல்டுல இருக்கு. ஓகேங்களா? ஸோ கோல்டு போற இதை பார்த்தோம் அப்படின்னா மேபி ஒரு மண்டே ஒரு ஃபாரெக்ஸ்ல ஒரு 80 to 40 பாயிண்ட்ஸ் பக்கம் மூவ்மெண்ட் கொடுத்துருச்சு அப்படின்னா இந்த இடத்த ஈஸியா பிரேக் அவுட் நடந்துரும். பட் ஒரு ஒன் டே டூ டே 1 or 2 days இந்த $4244 பிரேக் அவுட் பண்ணி க்ளோஸ் வைக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஸோ அப்பதான் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஒரு நல்ல கன்ஃபர்மேஷன் பை சைடு கிடைக்கும். ஓகேங்களா? ஏன்னா ஆல்ரெடி இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. ஓகேங்களா? 4244 இந்த ரெசிஸ்டன்ஸ் மறுபடியும் ஒர்க் ஆனது அப்படின்னா கண்டிப்பா அங்கிருந்து ஒரு 100 பாயிண்ட் டவுன் ஆகும். ஸோ அதனால வெயிட் பண்ணி க்ளோசிங் வச்சதுக்கு அப்புறம் தான் ஒரு கன்ஃபர்மேஷன் தர முடியும். நெக்ஸ்ட் கோல்டு எம்சிஎக்ஸ்ல எந்த மாதிரி இருக்கு அப்படின்னா 1,27,967 தான் பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் லெவல். கண்டிப்பா இந்த பிரேக் அவுட் லெவல் அதாவது ஹையா பிரேக் அவுட் பண்ணா, அதாவது ஃப்ரைடேவோட ஹை என்னவா இருக்கு அப்படின்னா அதாவது 28 நவம்பரோட ஹை 1,26,972. ஸோ அதை பிரேக் அவுட் பண்ணா கண்டிப்பா 1,27,972 வரைக்கும் ஒரு 1000 பாயிண்ட்ஸ் பக்கம் ரீச் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்கு இந்த இடத்துல. அதாவது இந்த கேப் வரைக்கும் கண்டிப்பா ஃபில் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு கோல்டு எம்சிஎக்ஸ் பொறுத்த வரைக்கும். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நமக்கு 1379 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கு. கோல்டு ஆல்ரெடி நமக்கு ஒரு பிரேக் அவுட் லெவல்ல தான் நிக்குது, ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ல தான் ஃபாரெக்ஸ்ல நிக்குது. ஸோ அப்படி இருக்கிறப்ப ஆட்டோமேட்டிக்கா பார்த்தீங்கன்னா இந்த 1000 பாயிண்ட்ஸ் பக்கம் ரீச் ஆகக்கூடிய சான்சஸ் ஈஸியா இருக்கு கோல்டை பொறுத்த வரைக்கும். ஸோ ஹையா பிரேக் அவுட் பண்ணா நெக்ஸ்ட் டார்கெட் கோல்டுக்கு என்னவா இருக்கும் அப்படின்னா 1,27,967. ஸோ இதையும் பிரேக் அவுட் பண்ணா 1,32,000 வரைக்கும் வரதுக்கு சான்சஸ் கோல்டுல இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் சில்வர் பார்க்கலாம். சில்வர் எல்லாம் என்ன சொல்றதுன்னா எங்கேயோ போயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ சில்வர் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஃபுல் டிமாண்டில் இருக்கு. இந்த மாதிரி எலக்ட்ரிக்கல் வெஹிக்கல்ஸ் தயாரிக்கிறதுக்கு சில்வர் அதிகமாக தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு ஒரு 6 months முன்னாடியே ஏற்ற ஆரம்பிச்சாங்க. ஸோ இப்போவும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஏறி இருக்கு. கிட்டத்தட்ட 5.71% வரைக்கும் ரீச் மேலே ஏறி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா $56.37 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு.
ஆல்ரெடி இந்த இடத்த வந்து ஒரு 1 day ரெசிஸ்டன்ஸ், ஒரு டிகே ரெசிஸ்டன்ஸ், ஒரு 10 வருஷத்துக்கு ஒரு இந்த மாதிரி ரெசிஸ்டன்ஸ் ஒர்க் ஆகும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பார்த்துருந்தோம். பட் இந்த இடம் பார்த்தீங்கன்னா இதையும் பிரேக் அவுட் பண்ணிடுச்சு. அதாவது $54.43 பிரேக் அவுட் பண்ணிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் டார்கெட்டுங்கிறது கூடிய சீக்கிரம் ஒரு $60 வரைக்கும் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். இன்னொரு ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா $56 ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்சம் மேல வந்தா ஒரு $60 வரைக்கும் நான் எய்ம் பண்றேன். ஏன்னா நல்லாவே பிரேக் அவுட் ஆயிருக்கு. இந்த இடம் எல்லாமே பாத்தீங்கன்னா எந்த இடத்துலயுமே ரெசிஸ்டன்ஸ் இல்லாத அளவுக்கு சில்வர் வந்து பிரேக் அவுட் நடந்திருக்கு. ஸோ சில்வர் நமக்கு வந்து ஃப்ரைடே வந்து ஒரு 9170 பாயிண்ட்ஸ் வந்து மேல வந்திருக்கு. ஸோ அகைன் ஹையா பிரேக் அவுட் பண்ணா இன்னொரு 3000 to 4000 பக்கம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அதுல $4 என்ன சொல்றதுன்னா சில்வர்ல ஒரு $4 ரீச் ஆனா கூட கண்டிப்பா இந்த இடத்துல வந்து அகைன் வந்து ஒரு 4000 to 5000 பாயிண்ட்ஸ் பக்கம் ஒரு கம்மிங் வீக்ல வந்து ஒரு பை எடுக்கிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து யுஎஸ் ஆயில் பார்க்கலாம். க்ரூட் ஆயில் மட்டும்தாங்க இப்போதைக்கு வந்து ஒரு தடுமாற்றத்துல இருக்கு. அதாவது ஒரு செல்லிங்கும் இல்லாம பையும் இல்லாம எப்ப இருந்து ஒரு சைட்வேஸ் போட்டுட்டு இருக்கு அப்படின்னா அக்டோபர் 24th இருந்து நவம்பர் 28 கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கு மேலேயே வந்து க்ரூட் ஆயில் வந்து ஒரு சைட்வேஸ் தான், பெரிய மூமெண்ட்ங்கிறது கிடையாது. அது மட்டும் இல்லாம ஒரு ப்ராப்பரான சார்ட் பேட்டர்ன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இங்க இருந்து டிக்ரீஸ் தான் ஆயிட்டு இருக்கு நமக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து டிராப் பண்ணணும்னா ஸோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த இடம் ஃபுல்லாமே நமக்கு வந்து டிக்ரீஸ் தான். அதாவது இந்த ட்ரெண்ட் லைனை டச் பண்ணிட்டு நமக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் தான் க்ரூட் ஆயில் வந்து எடுத்துட்டு இருக்கு. இன்னும் இதை வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணல. ஸோ நெக்ஸ்ட் சப்போஸ் ஜோன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா யூஎஸ் ஆயில பொறுத்த வரைக்கும் $55.94. ஸோ இந்த 58.47 இல்லைன்னா $60 பிரேக் அவுட் பண்ணாதான் ஸோ யூஎஸ் ஆயில் வந்து கொஞ்சம் பை எடுக்கிற மாதிரி இருக்கு. ஸோ $60 வந்து யூஎஸ் ஆயில் வந்து பிரேக் அவுட் பண்ணும். ஸோ பிரேக் அவுட் பண்ணா கண்டினியூஸா நல்லா பை போகும் டெக்னிக்கல் படி. இல்லை அப்படின்னா லோவெல்லாம் பிரேக் அவுட் பண்ணது அப்படின்னா அகைன் வந்து ஒரு $56 வரைக்கும் குறையறதுக்கு சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ க்ரூட் ஆயிலை பொறுத்த வரைக்கும் யூஎஸ் ஆயிலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா $60 வந்து பிரேக் அவுட் பண்ணும். அது வரைக்கும் கொஞ்சம் செல்லிங் ப்ரெஷர் தான். ஓகே, இப்போ க்ரூட் ஆயில எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் சப்போர்ட் ஜோன் என்னவா இருக்கு, இந்த இடம் தான் 5000 தான் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் சப்போர்ட் ஜோன். அந்த $60 பிரேக் அவுட் பண்ணிடுச்சு யூஎஸ் ஆயில் வந்து $60 மேபி கம்மிங் ஒரு மண்டே டியூஸ்டேக்குள்ளார ஒரு பிரேக் அவுட் நடந்தது அப்படின்னா அகைன் வந்து 5800 வரைக்கும் ரீச் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து நமக்கு வந்து இருக்கு. ஸோ 5800 தான் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்விங் டார்கெட் லெவல் அப்படின்னு சொல்லலாம். 5000ங்கிறது சப்போர்ட் ஜோன். $60 யூஎஸ் ஆயில் பிரேக் அவுட் பண்ணிடுச்சு அப்படின்னா ஸோ நெக்ஸ்ட் டார்கெட் அங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 500 to 600 பாயிண்ட்ஸ் பக்கம் ஸோ நம்ம கம்மிங் வீக்ல வந்து எதிர்பார்க்கலாம் க்ரூட் ஆயிலை பொறுத்த வரைக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நேச்சுரல் கேஸ்ல ஃபாரெக்ஸ்ல நம்ம ஆல்ரெடி பேசினது தான். இந்த இடத்துல வந்து ஒரு எம் பேட்டர்ன் வந்து கிரியேட் ஆகிற மாதிரி இருந்தது. பட் மறுபடியும் ஒரு சப்போர்ட் எடுத்துட்டு மேலதான் வந்திருக்கு. ஸோ இப்போ நின்றுட்டு இருக்கிறது ரெசிஸ்டன்ஸ் ஜோன்ல, அதாவது $4.8073 இப்போ நின்றுட்டு இருக்கிறது நேச்சுரல் கேஸ் ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன்ல. பட் இன்வென்ட்ரி டேட்டா என்ன கொடுத்திருந்தாங்க அப்படின்னா 11B அப்படின்னு கொடுத்திருந்தாங்க, ஒரு டிமாண்ட் தான் கொடுத்திருந்தாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி ஒரு ஹேமர் கேண்டல் ஃபார்ம் ஆனது, அதையும் பேஸ் பண்ணி மார்க்கெட் மேல வந்திருக்கு. ஸோ இதோட பிரேக் அவுட் லெவல் வந்து 4.8514. ஸோ இந்த பாயிண்ட்டை பிரேக் அவுட் பண்ணிட்டு ஓப்பன் ஆனாலும் கிராஸ் ஆனாலும் 5 வரைக்கும் ரீச் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து இருக்கு. அப்படி இல்லைன்னா ஒரு பிளாட் மார்க்கெட்ல ஓப்பனிங் நடந்துச்சு திங்கக்கிழமை அப்படின்னா அகைன் வந்து இந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா ட்ரிபிள் டாப் ரெசிஸ்டன்ஸா ஒர்க் அவுட் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்கு. ஸோ ஆல்ரெடி டபுள் டாப் ரெசிஸ்டன்ஸா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அகைன் வந்து ஒரு ட்ரிபிள் டாப் ரெசிஸ்டன்ஸா ஒர்க் அவுட் ஆனது அப்படின்னா நேச்சுரல் கேஸோட நெக்ஸ்ட் ஸ்விங் டார்கெட் டவுன் தான் 4.4137 வரைக்கும் வரதுக்கு சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நேச்சுரல் கேஸோட லெவல் நம்ம எம்சிஎக்ஸ்ல எப்படி இருக்கு நேச்சுரல் கேஸ் அப்படின்னா எம்சிஎக்ஸ்ல பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் ஆன மாதிரி காட்டியிருப்பாங்க. பட் இது வந்து ஒரு ஃபேக் பிரேக் அவுட்டாக கூட இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு நல்ல பிரேக் அவுட் எடுத்த மாதிரி காட்டியிருக்கும். பட் இது வந்து ஒரு ஃபேக் பிரேக் அவுட் தான். நாம பார்க்க வேண்டிய இடம் எது அப்படின்னா நேச்சுரல் கேஸ் நம்ம ஃபாரெக்ஸ் சார்ட்ல தான் பார்க்கணும். ஓகேங்களா? இந்த சார்ட்ல தான் நாம வந்து பார்க்கணும். இப்போ நின்றுட்டு இருக்கிறது ஒரு ஸ்ட்ராங் ட்ரிபிள் டாப் ரெசிஸ்டன்ஸ்ல. ஓகேங்க, இதையும் பிரேக் அவுட் பண்ணாதான் 4.851 பிரேக் அவுட் பண்ணாதான் கம்ப்ளீட் பை கன்ஃபர்மேஷன் வந்து தர முடியும். அப்படி இல்லாம இந்த க்ளோஸுக்கு கீழே ஓப்பன் ஆனாலும்
ஃபிளாட் மார்க்கெட் ஓப்பன் ஆனாலும் நேச்சுரல் கேஸ் மறுபடியும் கீழே இறங்கிறதுக்கு தான் சான்சஸ் வந்து அதிகம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் வீக்கோட கண்டிஷன்ஸ். கோல்டு, சில்வர், யூஎஸ் ஆயில். ஸோ யூஎஸ் ஆயில் மட்டும் $60 பிரேக் அவுட் பண்ண பையிங் கன்ஃபர்மேஷன் நடக்கும். ஸோ மற்றபடி கோல்டு அண்ட் சில்வருங்கிறது இப்போதைக்கு ஒரு ஸ்ட்ராங் பை தான். நேச்சுரல் கேஸ் ட்ரிபிள் டாப் ரெசிஸ்டன்ஸ்ல நிற்குது. ஸோ ஒரு ஃபிளாட் மார்க்கெட் ஓப்பனிங் நடந்தால் அகைன் வந்து ஃபாலோ ஆகக்கூடிய சான்சஸ் வந்து நேச்சுரல் கேஸ்ல வந்து இருக்கு. ஓகே, ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ மறுபடியுமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வீடியோவோட நான் உங்களை மீட் பண்றேன். நன்றி, வணக்கம்.